ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். பாப்பாவுக்கு வந்து 1 இயருக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ இருக்க சிரிப்பு அவளுக்கு ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்காது பார்த்துக்கோங்க. ஹேர் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே அம்மா கேட்டாங்க, எதுக்கு ஹேர் கட் பண்ண போகிற அப்படின்ட்டு. பட் பாப்பாவுக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் கோணல் மணலாக இருந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து அவளுக்கு கொண்டையும் போடணும், ஹேர் ஸ்டைலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இந்த இந்த மாதிரி கட்டிங் போடுங்க அப்படின்னு அந்த தம்பியும் வீடியோ போட்டு வீடியோ பார்த்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணிட்டு வந்ததுமே எங்கள் அம்மா சொன்ன அடுத்த வார்த்தை, பொம்பளை பிள்ளை மாதிரி முடி வெட்டாமல் எப்படி முடி வெட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. முடி வெட்டுறதுல கூட வாடா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ அப்படி இல்லை, நிறைய பசங்க நல்லா நீளமாக முடி வளர்த்துக்கிறாங்க, நிறைய பொண்ணுங்க ஆம்பளை மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. இந்த பெரியவங்க மட்டும் ஏன் இன்னும் பழைய காலத்துலேருந்து முன்னேறி வர மாட்டேங்காங்க அப்படின்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் 2 வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. உங்கள் வீட்டு பெரியவங்க இப்படி தானா? அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும். பட் வீட்டில் வந்ததுக்கப்புறம் அதை இதை சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தினேன். ஹேர் ஸ்டைல் வந்து ஹேர் கட் வந்து இப்படி தான் இருந்துச்சு, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.